ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஹனுமான் ஒரு சிறப்பான யாத்திரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது யாத்திரை மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கான ஆன்மீக அறிவு மற்றும் பக்தி அது பெற வேண்டிய முக்கியமான தருணம். அதற்காக இந்த யாத்திரை. ஹனுமானுக்கு தனி சிறப்பு. மேன்மை எளிமை இரண்டின் உறைவிடமாக திகழ்பவர். ராமதூதராகவும் ராமதாசராகவும் வாழ்ந்து காட்டியவர். இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். சிறுபிராயம் முதலே புத்தி சக்தி அனைத்தும் பெற்றவர். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அனைவரும் அறிந்த ஸ்லோகம். புத்தி, பலம், புகழ், நோயின்மை, நல்ல பேச்சாற்றல், அச்சமின்மை, இதித்தனை இந்த வாழ்க்கைக்கு தேவையானவை. இந்த போட்டியான உலகத்தில் கண்டிப்பாக இவை தேவை. இது அத்தனை நமக்கு அருளுபவர் ஆஞ்சநேய சுவாமி. எந்த இளைஞருக்குத்தான் அவரை போல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு, புத்தி, சடக்கென முடிவெடுக்கக்கூடிய துணிவு, செயலாற்றும் திறன், இது இத்தனை கண்டிப்பாக வேணுங்கிற ஆசை இருக்காதா? அதனால் 7 வயது முதல் 25 வயது வரை உட்பட்ட சிறுவர் சிறுமியர், மாணவர்கள் மாணவியர், இவர்கள் அனைவருக்குமாக 3 நாட்கள் ஆன்மீக வகுப்புகள் மற்றும் பக்தியை பற்றி நாம் அறிய வேண்டிய அர்த்தங்கள், இது இத்தனையும் நல்ல ஆசிரியர்களை கொண்டு சிறந்த வித்வான்களை கொண்டு அறிவுறுத்த வேணுங்கிற ஆசை. அது நாம் இருக்கும் இடத்திலேயே செய்யலாம். இருந்தாலும் அதெல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிறப்பிடம், அவதார ஸ்தலம், புண்ணியபூமி கிஷ்கிந்தா, கர்நாடகத்தில் ஹாஸ்பெட் ஹம்பிக்கு அருகே இருக்கக்கூடிய கிஷ்கிந்தை துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ளது. அங்கு சென்று அனுமானையும் தரிசித்து இயற்கை வளங்கள் மால்யவான், ரிஷமுக பர்வதம், மதங்க பர்வதம், சபரி பர்வதம், பம்பா சரோவரம் மற்றும் பல இடங்களையும் சேவித்து துங்கபத்ரா நதியில் ஸ்நானம் பண்ணி இந்த யுவ யாத்திரை, இளைஞர்களுக்கான யாத்திரை ஜெய் ஹனுமான் என்னும் பெயரில் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2026 வருடம் மே மாதம் 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள் அங்கு இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தரிசிக்க போகிறோம். இந்த வகுப்புகளிலெல்லாம் கலந்து கொண்ட அறிவு வளர்த்து கொள்ள போகிறோம். அவரவர் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மே 7ஆம் தேதி புறப்பட வேண்டும். நீங்களே உங்களுடைய புகை வண்டி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது உங்கள் வசதி. 8ஆம் தேதி காலை அவ்விடத்தில் யாத்திரை தொடங்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டால் அடுத்த நாள் 11ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 11, 12 மணி வாக்கில் அவரவர் ஊர் போய் சேரலாம். 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு கூட தாயோ தந்தையோ ஒரு பெரியவரோடு கூட வர வேண்டும். 18 வயசை காட்டிலும் தாண்டியவர்கள் தனியாகவே வரலாம். என்ன செய்ய போகிறோம்? அங்கு போய் என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? துங்கபத்ரா நதியில் ஸ்நானம் பண்ண போகிறோம். எங்கு பார்த்தாலும் பாறாங்கற்களாக இருக்கும். வெயில் அதிகமாகத்தான் இருக்க போகிறது. அதனால் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பகல் 10 மணிக்குள் பார்த்து கொண்டு அல்லது மாலை 4:30 மணிக்கு மேலே சென்று சேவித்து கொண்டு நடுவில் 6 மணி நேரமும் வகுப்புகளுக்காக செலவழிக்க போகிறோம். சபரி ராமனுக்குன்னு காத்திருந்தவள், அவளுக்கென்று இருக்கக்கூடிய ஆசிரமம் உள்ளது. சபரி ஆசிரமத்தில் பக்தியின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். ராமன் மறைந்திருந்தார். மால்யவான்கிற மலையில் 4 மாதங்கள் காத்திருந்தார்.
கணையாழி மோதிரத்தை ஹனுமானுக்கு கொடுத்ததும் அங்கு, திரும்ப வந்து சூடாமணியை பெற்றதும் அங்கு. ரகுநாத் மந்திரத்தில் காத்திருத்தல் பொறுமை என்பது யாது, எப்பேற்பட்டவனும் எப்படி கடைப்பிடிக்க வேணும்னு தெரிந்து கொள்வோம். அதேபோல் ஆஞ்சநேய சுவாமி முதல் ராமனை சந்தித்தார் ரிஷ்யமூகம்ங்கிற மலை. மலையேறி போகிறோம். மலையேற்றமும் உண்டு, நதி ஸ்நானமும் உண்டு, பாராங்கற்கள் நிறைந்த இடத்தையும் பார்க்க போகிறோம். அங்கு ஏறி சென்று மதியூக மந்திரியாய் தன்னுடைய பேச்சாற்றலாலே தங்கள் வரலாற்றையெல்லாம் எப்படி ராமனுக்கு எடுத்துரைத்தார். ராமன் எப்படி ஈர்க்கப்பட்டு ஹனுமானுடைய பேச்சாற்றலை கொண்டாடினார். இன்னைக்கு பேச்சு சாமர்த்தியம் இல்லாமல் எது நடக்கும்? அதை ஹனுமானிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். வாலியும் சுக்ரீவனும் இருவரும் சேர்ந்து போராடிய சண்டையிட்ட இடத்தையும் பார்க்க போகிறோம். ராமனுடைய திருவடிகளை சேவிக்க போகிறோம். இன்னும் பல இடங்கள். அதோடு கூட ஹம்பியில் இருக்கக்கூடிய புராதன கோயில்கள், அங்க இருக்கக்கூடிய சிற்ப கலையின் அழகு, அத்தோடு அதெல்லாம் எப்படி ஆபத்துக்குட்பட்டது, அது எதனால் நம்ம பாரத தேசத்துக்கு வந்தது, நாம் வருங்காலத்தில் எப்படி ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் அந்த இடத்தில் புரிந்து கொள்ள போகிறோம். உணவு வசதியோட, தங்கும் இடத்தோட அழகான யாத்திரை, அறிவுபூர்வமாக அறிவையும் பக்தியையும் புத்தியையும் சக்தியையும் வளர்த்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது எல்லா தகவல்களும் அடங்கிய புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். அடியேன் கூடவே இருந்து உபன்யசிக்க இருக்கிறேன். அதேபோல் இன்னும் இளைஞர்களான வித்வான்கள் எல்லாம் கூட வந்து ஆங்காங்கு உங்களுக்கு கேள்வி பதில்கள், கூட்டாக விசாரங்கள், பஜனை, இன்னும் பல விஷயங்களையும் ஆனந்தமாக செலவழிக்க இருக்கிறோம். அவசியம் மே 8, 9, 10 3 நாட்களும் ஜெய் ஹனுமான் ஆன்மீக இளைஞர்களுக்கான இது ஒரு ஆச்சரியமான யாத்திரை. அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இதற்குண்டான போக்குவரத்து தகவல்கள், எப்படி நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும், அனைத்தையும் தனித்தனியாக கொடுக்கிறோம். உங்களுக்கே அனுப்பி வைக்கிறோம். மற்றும் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது உங்களுக்கு அறிய வேண்டுமானால் இந்த தொலைபேசி எண்ணிக்கையில் நம்முடைய கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தை கூப்பிடலாம். 044-2499-2728 044-2466-2728 அல்லது கிஞ்சித் தர்மம் .org KINCHITDHARMAM.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீர்கள் என்றால் எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கூடியிருந்து குளிர ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் பெற்று ஆன்மீக வழியில் இந்த லோகத்திலே இருக்க வேண்டிய இன்பங்களும் அந்த லோகத்துக்கு வேண்டிய பக்தியையும் அனைத்தையும் அறிந்து கொள்ள இளைஞர்களாகிற நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி விடை பெறுகிறேன். ஹனுமான் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளே சரணம்.